இந்த மழை காலத்தில் ஒரு டேஸ்ட்டாக காரமாக சாப்பிட்றதுக்கு மதிய லஞ்சுக்கு வெந்தய ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் புளி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை இவ்வளவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு லேசாக பொரிஞ்சு வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த ரசத்தில் வெந்தயத்தோட வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். அதனால் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணதை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்த உடனே இதில் நம்ம தக்காளியை சேர்க்க போகிறோம். பெரிய தக்காளினா 1 போடலாம், சின்னதுன்னா 2 போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியை இந்த மாதிரி நல்லா கையினாலேயே கரைச்சி விட்டுக்கோங்க. 2 தக்காளியும் கரைச்சி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து இது நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம அதை வதக்கி விட்டுறணும். நல்லா மசிஞ்சு வந்துடணும். அந்த அளவுக்கு வதக்கி விடணும். இந்த ரசத்தில் கொஞ்சம் காரமும் புளிப்பு சுவையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ இந்த மழை நேரத்தில் நீங்கள் சாப்பிடும்போது அது ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புளியை நம்ம சாதாரணமாக ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவு புளி அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சுக்கிடணும். கரைச்சி இதை ரசத்தை மாதிரி நுரைச்ச உடனே இறக்கிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதித்து அந்த புளி, காரம் எல்லாம் நல்லா இறங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மல்லித்தழையை தூவி நம்ம இறக்கிக்கலாம். காரம் கூட வேணுங்கிறவங்க கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் கீரை, பாசிப்பருப்பும் அரைக்கீரையும் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட ஒரு பருப்பு துவையல், துவரம் பருப்பு, தேங்காயெல்லாம் சேர்த்து ஒரு துவையல் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.